அரசனின் பணிவுடன் தெய்வீக காட்சி தரும் முனிவர் அயோத்தி நோக்கி புறப்படும் அற்புத கணம். வணக்கம் நண்பர்களே. ஒரு மாபெரும் பயணம் தொடங்கப் போகுது. மன்னர் தசரதனின் பெருந்துயரம் தீர, அரிய மகப்பேறு கிடைக்க கலைக்கோட்டு முனிவர் அயோத்திக்கு கிளம்பியாச்சு. போன பாட்டுல ரோமபாத மன்னன் அளித்த தெய்வீக தேரில் சாந்தாதேவியோடு முனிவர் ஏறினார்னு பார்த்தோம்ல. இப்ப அந்த பயணம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கம்பர் சொல்றாரு. குனிசிலை வயவனும் கரங்கள் கூப்பிட, துணி அருமுனிவரர் தொடர்ந்து சூழ்வர, வனிதையும் அருமறை வடிவு போன்று ஒளிர். முனிவனும் பொறிமிசை நெறியை முன்னினார். குனி சிலை வயவனும் கரங்கள் கூப்பிட முதல்ல வர்ணிக்கப்படுவது அங்கநாட்டு மன்னன் ரோமபாதன். குனி சிலை வயவன், அதாவது வளைந்த வில்லை ஏந்தி போர்க்களத்தில் வெற்றி மேல் வெற்றி கண்ட வீரன் அவன். அப்பேற்பட்ட ராஜராஜன் ஒரு வீர மன்னன். கரங்கள் கூப்பிட இரு கைகளையும் கூப்பி நெற்றி வியர்க்க பக்தியோடு தலை வணங்கி பணிந்து நிற்கிறான். யாருக்கு? கலைக்கோட்டு முனிவருக்கு. துணி அரு முனிவரர் தொடர்ந்து சூழ்வர, முனிவர் ஒருத்தர் மட்டும் தனியா போகல. துணி அரு முனிவரர். துணினா துன்பம், கவலை, கலக்கம். உலகியல் ஆசைகளால எந்த துன்பமும் மனசுல இல்லாத தூய மனம் படைத்த எண்ணற்ற முனிவர்கள் எல்லாம் அந்த கலைக்கோட்டு முனிவரை தொடர்ந்தே வராங்களாம். அவரை சுற்றி பின்னாடியே தங்களின் ஆசிகளோடு தெய்வீக ஒளியோடு சூழ்ந்து வர்றாங்க. இது ஒரு சாமானிய பயணம் இல்லை பாருங்க. ஏதோ ஒரு சாதாரண தேரில் போகிற மாதிரி இல்லை. ஒரு தெய்வீக திருக்கூட்டம், ஒரு புனிதமான லட்சியத்துக்காக புறப்படுற காட்சி இது. வனிதையும் அருமறை வடிவு போன்று ஒளிர் முனிவனும். அப்புறம் அந்த தேரில் யார் யார் இருக்காங்க? வனிதையும். ஆம், அந்த முனிவரோட துணைவி ரோமபாத மன்னனின் வளர்ப்பு மகளான சாந்தாதேவியும் கூடவே இருக்காங்க. அவங்களும் இந்த யாக பயணத்தின் ஒரு அங்கம். அப்புறம் அருமறை வடிவு போன்று ஒளிர் முனிவனும். அருமறை வடிவுன்னா அரிய புனிதமான வேதங்கள். அந்த வேதங்களே உருவெடுத்து வந்தது போல ஒளிரும் முனிவராம் கலைக்கோட்டு முனிவர் பொறிமிசை நெறியை முன்னினார். அந்த தெய்வீக தம்பதியினர் எதுல ஏறி போறாங்க? பொறிமிசை. பொறினா இயந்திரம், சாதாரண மரத்தேர் இல்ல. நினைச்ச திசைக்கு நினைச்ச வேகத்துல செல்லக்கூடிய ஒரு அதிசய தேர். ஒருவேளை தேவர்களால் அளிக்கப்பட்டது போலும். அப்பேற்பட்ட பொறிமிசை இயந்திரத்தேரின் மேலேறி நெறியை முன்னினார். அயோத்தியை நோக்கி, அறத்தின் வழி நோக்கி, மனித குலத்தின் நல்வாழ்வு நோக்கி அந்த பயணம் தொடங்கிச்சு. ஒரு மகா யாகத்தின் துவக்கத்தை, ஒரு யுகத்தின் திருப்பத்தை கம்பர் எத்தனை கம்பீரமா, எத்தனை தெய்வீகமா ஆரம்பிக்கிறார் பாருங்க. இந்த ஒரு பாட்டிலேயே எத்தனை காட்சிகள், எத்தனை உணர்வுகள். ரோமபாத மன்னனோட மரியாதை, முனிவர்களோட பக்தி, கலைக்கோட்டு முனிவரோட தெய்வீகத்தன்மை வேதமே உருவெடுத்தது போல ஒளிரும். அவரது ரூபம், அவர் மனைவியோட துணை, இத்தனையும் சேர்ந்து ஒரு மகா யாகத்துக்கான, ஒரு மகா சம்பவத்துக்கான தொடக்கத்தை நமக்கு உணர்த்துது. அடுத்த பாட்டில் இந்த முனிவரை அயோத்திக்கு அழைத்து வரும்பொழுது வானலோகமே எப்படி தயாராகுது, தேவர்கள் எல்லாம் எப்படி மகிழ்ந்து கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போம். அது இன்னும் அற்புதமான காட்சி.